இருக்கட்டும், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஷில்பா அவங்கள பாக்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியே மர்மோனே என்னம்மா மீ பார்க்கணும்னு ஆசையா இருந்தோ? ஆமாம்மா, எனக்கு ஒரே காய்ச்சல். காய்ச்சலா? என்னாச்சுமா? பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லத்த, உடம்பு வலி லேசா காய்ச்சல், அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியே மர்மோனே. ஆமத்த, வர வழியில உங்களை பார்க்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஏங்க நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் எங்க அண்ணனுவ கூட வீட்டுக்கு போயிறேன். சரி ஷில்பா. அத்தை, மச்சான கொண்டு போய் விட்டுற சொல்லுங்க அத்தை, எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு வரேன். மர்மோனே ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போங்களா? வேண்டாத்த, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். நான் போயிட்டு வரேன் அத்தை. ஷில்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு போ, சரியா? சரிங்க. அத்தை, போயிட்டு வரேன். மர்மோனே ஒரு கிளாஸ் மாறாது குடிச்சிட்டு போங்களா? இருக்கட்டும் அத்தை, டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரி மர்மோனே. சீல்பா, மர்மோனுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதா? இந்த நேரத்துல எங்க கூட்டிட்டு வருவா? ஆறு கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி ஓடியாவே. அம்மா அதான் அவர் போயிட்டார்ல வீடு. ஆமா, நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்? என்ன சமையலா? ஒண்ணும் செய்யல, பழைய கஞ்சி தான் கிடக்குது. ஆதியத்துக்கு தான் சோறாக்கணும். என்னது பழைய கஞ்சியா? மைனி டிஃபன் எதுவும் போடலையோ? அவளு எங்க இங்க இருக்காள்வே? எப்போ ஓடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாள்வே. சரியான சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே ஓடிட்டாள்வே. என்னம்மா சொல்லியா? ரெண்டு மைனி எங்கம்மா போனவ? தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டாவே. தோட்டத்து வீட்டுக்கா? எதுக்கு? ஆனந்த் சரோஜினி தோட்டத்துல போய் இருக்காங்க, உனக்கு தெரியுமா? தெரியும், அஞ்சலி சொன்னா. பிரச்சனை ஆயிட்டு அதனால வீட்டை விட்டு போயிட்டாவன்னு சொன்னா. அவியல்களுக்கு துணைக்கு இவ்வளவு போயிருக்காள்வே. உன் அண்ணனையும் கூட்டிட்டு போயிட்டா. எம்மா, அவியலுக்கு துணைக்கு எதுக்கு இவ்விய போகணும்? அதேதான் நானும் கேட்டேன். இன்னதோரையும் பொண்டாட்டி நல்ல பேர் வாங்க போறேன் அக்கா கிட்டன்னு சொல்லிட்டு போனேன். இந்த சரோஜா என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அவளும் ஓடிட்டா. இப்ப வீட்ல நானும் உங்க அப்பாவும் மட்டும் தான் இருக்கோம். உங்க அண்ணன் அங்க போய் சாப்பிட்டுக்கிறியேன்னு சொல்லிட்டான். அதனால உங்க அப்பாக்கு இறக்கம் தானே பழைய கஞ்சி போட்டுட்டேன். மதியத்துக்கு தான் சோறு வடிக்கணும். என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? மைனியில வர வை. நான் வேற இப்ப வந்திருக்கேன், எனக்கு வேற உடம்பு சரியில்லை. எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல, யாரு செஞ்சு தருவா? எனக்கு செஞ்சு தரதா? அதை சாப்பிட்டுட்டு தானே வந்தியே. மர்மோன்னு சொல்லிட்டு போறாவல்ல. பேரவ என்ன, கொஞ்ச நேரம் இரு, உங்க அண்ணனுக்கு போன் போட்டு வர வைக்கேன். கொண்டு போய் வீட்டுல விட்டுற சொல்லி அங்க போய் சாப்பிட்டுக்க. இல்லையா மதிய வரையும் பொறுமையா இருந்து சமைச்சு சோறு தரேன். என்னம்மா சமைக்க போறா? என்னத்த செய்ய? பருப்பு கறி தான் வைக்கணும். பருப்பு கறியா? கோழி கறி எடுப்பான்ல நினைச்சேன். உனக்கு காய்ச்சல் தானே? கோழி கறி கொக்கு கறின்னு கேட்டுட்டு இருக்கா? காய்ச்சல்னா வெறும் கஞ்சும் துவையலும் தான் குடிக்கணும். துவையல் கூட வேண்டாம், வெறும் கஞ்சி தான் குடிக்கணும். சூட கஞ்சி வச்சு தாரேன், குடிச்சிட்டு கிளம்பு. அம்மா, எனக்கு கோழி கறியில சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. இங்க செய்யறதுக்கு ஒருத்தியே இல்ல. உங்க வீட்ல போய் நீ செஞ்சு சாப்பிடு. ஆமா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சேலடுனா இந்த காய்கறியை மட்டும் போட்டு பச்சையா திங்கிறதாமே? ஆமாம்மா. அதே எல்லாருக்கும் காலையிலேக்கு செஞ்சு கொடுத்தா? ஆமா. அதுல முருங்கைக்காய் வேற நான் போட சொன்னேனே, எது செஞ்சா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டேன். என் மாமியார் ஒரே ஏச்சி. ஏத்ததோட விட்டாவளேன்னு பாரு. ஆனா இருந்தா போட்டு மிதிச்சிருப்பேன். உன் மைனியல் மட்டும் இப்படி வில்லங்கமா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கானா, அவ்வளவுதான் அவளோட உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுருப்பேன். சாலாடு பண்ணால, சாலாடு. இங்க இருக்க வரைக்கும் இட்லி தோசை தானே திம்பா. அங்க போய் அதை செய்து கொடுக்க வேண்டியதானே? மாவரைக்கலம்மா. மாவரைக்கலன்னு சொல்லாத, சோம்பேறி தானேன்னு சொல்லு. எம்மா, எவ்வளவு காய வெட்டி கஷ்டப்பட்டு தெரியுமா செஞ்சேன். கடைசியில எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுல இருந்தே மாமியாருக்கு எனக்கு சமைக்க தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. என்னைய வேலை வாங்கியாவமா? அப்படியா? என்னம்மா அப்படியான்னு சாதாரணமா கேக்கா? ரொம்ப வேலை வாங்கியாவ. அதை செய் இதை செய்யு ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டேங்காவமா. பாத்திரத்தை தேயுங்காவ, காய வெட்டுங்காவ, சமையல் பண்ணுங்காவம்மா. பத்தாத குறைக்கு இனி மாட்டையும் நான் தான் பாத்துக்கிடணுமா? பாரு, நல்லதுதான். எம்மா, நான் இங்க ஒரு வேலையும் செஞ்சதே இல்ல. ஆனாங்க நீ ஏகப்பட்ட வேலை செய்ய சொல்லியாவம்மா. நான் கூட வீட்டுல வேலைக்காரவியெல்லாம் இருக்காவ நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். ஆனா யாருமே இல்ல, நாங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? அதுவும் நான் ஒத்தையில தான் அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணுமா? என் மாமியார் அதை செய் இதை
இருக்குதுமா. பாப்பா வந்துட்டா எல்லா மாமியாரும் அப்படிதான். இங்க நான் ஏதாவது வேலை செய்யணும் மைனியல் தான் செய்யல்வே. இப்ப கொஞ்ச நாளா தானே அவிய செய்யவே. முன்னாடி நீ வேலை செய்வல்ல. ஏன் இப்ப கூட நீ ஒத்தையில வச்சுட்டு அவிய போயிட்டாவே. நீ தானே பொங்கி சாப்பிடியா? செய்வேன் அவ்வளவு இருந்தா செய்யறேனே. அவ்வளவு ஏதாவது செய்யல்வே. அம்மா இங்கேயாவது 2 பேர் இருக்காவாங்க, நான் மட்டும்தான். அதெல்லாம் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆனவனே எல்லாம் சரியாயிரும். 2 பேரும் சேர்ந்து எடுத்து செய்யுங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு நீ ஒத்தையில செய்ய வேண்டியிருக்க, அவ்வளவுதான். வேலை செய்ய கத்துக்க சிலுப்பா, அதான் உனக்கு நல்லது. என்னால முடியலம்மா, என்னால அங்க போய் நீ வேலை செய்யவே முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ஒரு வாரத்துக்கு இங்கதாம்மா இருக்க போறேன். மைனியில போன் போட்டு வர சொல்லு. எனக்கு இங்க இருந்து சமைச்சு தர சொல்லு. நல்லா இருக்கு கதை. கதை இல்லம்மா, உண்மை. இங்க பாரு சில்பா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அங்க பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர வேலை வச்சுக்கிடாதேன்னு. நீ என்னடானா அதுக்குள்ள வந்து நிக்கானே? அப்ப காய்ச்சலுங்கிறதெல்லாம் போய் இங்க வரதுக்கு ஒரு நொண்டி சாக்கு, அப்படிதானே? இல்லம்மா, வேலை பார்த்து பார்த்து ஒரே உடம்பு வலி. அதான் ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டோன்னு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லல, கஞ்சி வச்சு வரேன், குடிச்சிட்டு ஒழுங்கா உன் மாமியார் வீட்டுக்கு போயிரு. அதுதான் இனி உன் வீடு. அவிய வேலை சொன்னாலும் சரி, ஏசனாலும் சரி, பேசினாலும் சரி, நீ அங்கதான் இருக்கணும். சும்மா அம்மா வீட்டுக்கு வந்தேன் அண்ணன் வீட்டுக்கு வந்தேன்லாம் வரக்கூடாது சொல்லிவிட்டேன். இங்க எவளும் உனக்கு இனி வச்சு சோறு போட மாட்டா. இத்தனை நாள் சோறு போட்டாவனா உனக்கு கல்யாணம் முடியல, அதனால வச்சு பாத்துக்கிட்டாளுவே. ஆனா இதுக்கு மேலலாம் அப்படி கிடையாது. கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ உன் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். அம்மா அங்க வேலை செய்ய சொல்லியாவே. வீடுனா வேலை இருக்கதான் செய்யும். பொம்பளை பிள்ளைகளும் வேலை செய்யணும், அதுதான் நல்லது. என் புருஷன் மட்டும் எதுவும் செய்ய மாட்டேங்காரு. மாடு மாடு சோத்து மாடு இந்த மாதிரி அங்க போய் எதுவும் கேட்டு தொலைச்சிடாதே. உன் புருஷன் வெளியே வேலைக்கு போறாரு, நீ வீட்டுல வேலையை பார்க்கணும். முடியாதுன்னா நீ வெளியே வேலைக்கு போ. உன் மாமியார் வீட்டுல வேலையை பார்க்க சொல்லு. வேலைக்கு அதுவும் கஷ்டமாச்சே. தெரியுதுல்ல, எல்லாம் உனக்கு கஷ்டம்னு தெரியுதுல்ல. ஒழுங்கா வீட்டுல உட்காந்து சோறு கறி ஆக்கி கொடுக்க பழகு. எப்படி சமைக்கணும்னு போன பார்த்து கத்துக்க. அப்பயே சொன்ன மைனியல்ட்ட கேளு கேளுன்னு. அதுவும் பேக்லாண்ட் மாதிரி இருந்துட்டு நீ ஒரு பெரிய பேக்லாண்ட் மாதிரி இருந்துட்ட. இப்போ இங்க வந்து நின்னு முழிச்சிட்டு இருக்க. இங்கெல்லாம் உனக்கு இடம் தர மாட்டேன். 5 வயசு தாய் குடிச்சிட்டு நீ பாட்டு உன் மாமியார் வீடு கிளம்பி ஓடிரு சொல்லிட்டேன். அங்க அப்படி என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யணும். அதுதான் உன் வீடு, நீ அங்கதான் இருக்கணும். இங்கெல்லாம் நான் இருக்க விட மாட்டேன் சொல்லிவிட்டேன். அம்மா நான் நீ பெத்த பிள்ளை தானே, ஏமா அப்படி பேசியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். நீ இப்போ இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி, இன்னொரு வீட்டுக்கு மாறுபவா. அதுதான் இனி உன் வீடு, அதுதான் உன் குடும்பம். அவியலதான் நீ பாத்துக்கிடணும். என்ன சொன்னாலும் செய்யணும், அங்கதான் நீ இருக்கணும். மாமியார் மாமனார்ட்ட நல்ல பேர் எடுக்கணும். புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடணும். ஏதாவது ஏடம் கூட பண்ணிட்டு இங்க வந்தா பிள்ளைகள் வாங்க வேண்டிய சோத்துல வேஷத்தை வச்சு விட்டுருவேன். அம்மா நான் அங்கதான் போறேன். ஒரு வாரம் இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். 1 மணி நேரம் கூட நீங்க இருக்க கூடாது. கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டே இரு சொல்லிவிட்டேன். நான் போய் சுடு கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்குள்ள உங்க அண்ணன் வந்துருவா, கொண்டு போய் விட்டுருவான் நீ. சரிம்மா, நீ போய் கஞ்சி வை. நான் போய் அஞ்சலியை மட்டும் பார்த்து பேசிட்டு வரேன். இங்க பாரு, அக்கா வீட்டுக்குலாம் போயிடாதே. அவியிட்ட எதையாவது உளறி வைக்காத, அஞ்சலிட்ட எதையும் உளறி வைக்காத சொல்லிவிட்டேன். பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏருக்கு வந்தான்னு கேட்டா உடம்பு சரியில்லை வந்தேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருந்தேன், சரியா? அங்க அதை செய்ய சொன்னாலும் இதை செய்ய சொன்னாலும் சொல்லக்கூடாது. சரி. அம்மையை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன், பார்த்துட்டு இப்ப கிளம்பிடுவேன்னு சொல்லணும். சரிம்மா, அஞ்சலியை மட்டும் தான் பார்த்து பேசிட்டு வருவேன். போயிட்டு வா. சரியான சுவரவனால இருக்கு. ஒண்ணுத்துக்கும் பிரச்சனை இல்லை, திங்கிறதுக்கு மட்டும் தான் ஆவா. ஹலோ குமாரு, டைம் ஆகுதுலப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஆஸ்பத்திரியில பார்த்தாச்சா? சீக்கிரம் வாங்க. அம்மா அது வந்து நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஆபீஸ்க்கு போயிட்டியா? சில்பாவேங்க ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு போயிட்டியோ? ஒத்தையில வீட்டுக்கு வந்துருவாளா? இல்லம்மா, ஷில்பா வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டேன். என்கிட்ட ஏன் சொல்லல? இதெல்லாம் என்ன பழக்கம்? ஹாஸ்பிடல் போறேன்னு தானே கிளம்புனீங்க. இப்ப எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாவா? என்ன பிரிஞ்சு பல மாசம் ஆயிட்டு அதுக்குள்ள அம்மையை பார்க்கணும்னு ஓடி இருக்கா? இதெல்லாம் நல்லா இல்ல குமாரு.
ஏம்மா அது வந்து ஷில்பா சொன்னா அப்பா அம்மாவை பார்க்கலன்னு நினைச்சுதான் காய்ச்சல் வந்துட்டுன்னு. அதான் அவங்கள பார்த்தா காய்ச்சல் சரியாயிரும்னு சொன்னா. அதாம்மா கூட்டிட்டு போனேன். ரொம்ப புதுசா இருக்கு. அப்பா அம்மாவை பார்க்கலனா காய்ச்சல் வந்துறங்கிறது. அது செய்யறது ஒண்ணும் சரியில்லை. நீ செய்யறதும் தப்பா தான் இருக்கு. ஏன்ட்ட சொல்லிருந்தா ஒழுங்கா வீட்டு கூட்டிட்டு வர சொல்லிருப்பேன். அவியலுக்கு வேணா வந்து பார்த்துட்டு போட்டோம். இவன் எதுக்கு அங்க ஓடியா? அம்மா அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படியா? என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு நாள் தானே, போயிட்டு வரட்டும். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு வந்தேன். என்ன கொஞ்ச நேரத்துல யாராவது கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க இன்னைக்கு எதுவும் சொல்லாதீங்கம்மா. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளையில இருந்து எல்லா வேலையும் பாப்பா. உன் பொண்டாட்டி ஒன்னத்தையும் பாத்துக்கிட மாட்டா. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்னத்துக்கு உதவாததை பிடிச்சி நம்ம தலையில கட்டிட்டாவே. அம்மா நீ இந்த சாப்பிடவே இல்லையே, எதுக்கு ஆபீஸ்க்கு போனா? வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? அம்மா நானும் ஷில்பாவும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டோமா. அவ ஊசி போட்டு வரும்போது ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா. அதனால ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு தான் அவங்க வீட்டுல கூட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா? வர வர நீ நடந்துக்கிறதும் சரியா தெரியல. ஒரு நாளும் ஹோட்டல் பக்கம் போக மாட்டா. உன் பொண்டாட்டியால இப்ப அடிக்கடி போயிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லை குமாரி. ஓவட்டே சொல்லி வை. அம்மா கோவப்படாதீங்க, மணிக்கு ஒரு நாள் தான். அவங்க வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். யாராவது கூட்டிட்டு வருவாங்கம்மா, கோவப்படாதீங்க. எனக்கு வேலை இருக்குமா, நான் பிறகு பேசுறேன். சரி குமாரி. உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போயிருக்காவ. ஆஸ்பத்திரி போனவ ஒழுங்கா வீட்டுக்கு வரணும். அது என்ன அதுக்குள்ள அப்பா அம்மா ஞாபகம் வந்துட்டு? இப்படி போறதுன்னா இங்கேயே வச்சு என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது என்ன அவன் மனசை மாத்தி அங்க கொண்டு போய் விட சொல்றது? இன்னைக்கு மட்டும் அவன் வராம இருக்கட்டுமே. உண்டு இல்லன்னு பண்ணிடுறீ எல்லாரையும். எல்லாரும் சேர்ந்து விளையாடியாவளோ? இவளுக்கு நிஜமாலே காய்ச்சல் தானே இல்ல சும்மா சொல்லிட்டு போயிட்டாலும் தெரியலையே. என்னாச்சு? எதுக்கு இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கா? ஏங்க நம்ம மருமவா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம். ஏன் என்னாச்சு? காய்ச்சல்னு சொல்லி ஊசி போட போனாவல்ல, அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் அங்க கொண்டு போய் விட்டுட்டானே. அப்படியா? அப்படியான்னு சாதாரணமா கேளுங்க. அங்க இருந்து வந்து ஒரு 3 நாள் கூட ஆகல. அப்படி என்ன பாசம் இழுக்குது அவளுக்கு? வீடு கல்யாணம் புதுசுல எல்லாரும் இப்படிதான் இருப்பாவ. அம்மா வீட்டுக்கு போனோன்னு ஆசைப்படதான் செய்வா. போயிட்டு வரட்டும். இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருக்காவல்ல. அது சரிதான். என்கிட்ட சொல்லிட்டு போணுமா இல்லையா? எதுக்கு நாடகம் போட்டுட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க இருந்து அங்க போனோம்? போன் போட்டு அத்தை இந்த மாதிரி நாங்க போறோம்னா சொல்லணுமா இல்லையா? மாமியார்னு அந்த வீட்டுல இருந்து என்னத்துக்கு? என் மேல ஒரு மரியாதை இல்லை. நீ அப்படிலாம் நினைக்காத. அப்படியே போற வழியில பாத்துட்டு வரலான்னு போயிருப்பாவ. பாத்துட்டு வரதுக்கு போல அங்க கொண்டு போய் விட்டுட்டு நம்ம மகன் ஆபீஸ்க்கு போயிட்டான். அவ அங்கதான் கிடக்கா. இன்னைக்கு வருவானே எனக்கு தோணல. இங்க வந்தா ஒரே வேலையா இருக்குன்னு அங்கேயே இருந்துக்கிடலான்னு பாப்பா. அப்படி மட்டும் இருக்கட்டுமே. அதனால நீங்க உங்க மகளை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிடுவேன். தேவையில்ல அதெல்லாம் பேசாத. அந்த பிள்ளை வரும். ஏ அம்மா அம்மா நானும் பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்லை. ஒரு நாள் வீட்டுல வேலை செய்யறதுக்குள்ள ஓடிட்டா. நாளா வருஷ கணக்கா வேலை பார்க்க ஏதாவது சொல்லியிருப்பேனா? வீடு இந்த சின்ன விஷயத்த எதுக்கு பெருசு வாக்குறா? அந்த பிள்ளை வருவா. வராம மட்டும் இன்னைக்கு இருக்கட்டும். அதுக்கு வரதான் இருக்கு எல்லாருக்கும். வாவ் வாட் அமேசிங். ஷில்பா உடனே வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இந்த தடவை 1 வீக் தங்குவியா? ஒரு வாரமா? எங்க அம்மா 1 மணி நேரம் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. கஞ்சி வச்சு தருவாளாம், குடிச்சிட்டு கிளம்பிடணுமா? ஓ மை காட் வை? இங்கே இருக்க வேண்டியதானே? நானே காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். அஞ்சலி என்ன சொல்ற? காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கியா? வை? அங்க ரொம்ப வேலை வாங்கிய அஞ்சலியை தான் நான் உன்கிட்ட போன்ல சொன்னேன்ல. என் மாமியார் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லுது. என்னால முடியல. காலையில எழும்பும் போது ஒரே உடம்பு வலி. அதான் காய்ச்சல் அடிக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் ஊசிய போட்டுட்டு ஹோட்டல்ல போய் என் புருஷனை கேட்டதெல்லாம் வாங்கி தந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொன்னேன்னா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாவே. எங்க அம்மா வீட்டுல ஒரு வாரம் இருக்கலாம்னு நினைச்சேன் அஞ்சலி. ஆனா எங்க அம்மா 1 மணி நேரம் கூட இருக்க கூடாது, சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும்னு சொல்லிட்டா. ஓ மை காட், உன் புருஷன் கூட நல்ல கேரக்டரா தான் இருக்காரு. உங்க அம்மா தான் சரியில்லை. ஆமா அஞ்சலி. அது மட்டும் இல்ல, எங்க மைனி எல்லாம் அங்க போயிட்டாவலாமே. இங்க சோறு பொங்கி தரவும் ஆள் இல்ல. எங்க அம்மா அவியலுக்கு நான் செஞ்சுக்கிடுவாளாம், எனக்கு நான் செஞ்சு தர மாட்டாளாம். அதனால என்ன போன்னு விரட்டி அஞ்சலி. நான் என் புருஷன் வீட்டுலதான் இருக்கணுமா, அங்க இருந்து வரக்கூடாதான். அதுவும் கரெக்ட் தான். நீ உன் புருஷன் வீட்டுலதான் இருக்கணும். ரொம்ப வேலை வாங்கிய அஞ்சலி, கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் செய்ய பழகிடும். நான் தான் சொன்னல செய்ய பழகணும். இப்ப என்னால முடியலையே. சரி உனக்காக நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னது அஞ்சலி? உன் புருஷன்ட்ட போய் சொல்லு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னும் ஹனிமூனுக்கே போலன்னு சொல்லு. ஹனிமூனா?
ஒரு வாரம் எங்கேயாவது ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க. அங்க வச்சு உன் புருஷன்ட்ட வீட்ல ரொம்ப வேலை செய்ய முடியல, ஒரு வேலைக்காரங்க அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லு. உன் புருஷன் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இல்லையா ஒரு 1 வீக் ஆகுது இந்த வேலையில இருந்து எஸ்கேப் ஆகி ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வாங்க. எங்க இருந்து போக என் புருஷனை வேலைக்கு போயிட்டாரு, அதுக்குள்ளேயே வேலைக்கு போனாரு. ஓ மை காட், பரவாயில்ல 1 வீக் லீவ் கேட்க சொல்லு, ஹனிமூன் போயிட்டு வாங்க. அதெல்லாம் சரி வராது அஞ்சலி. லூசு கூமிட்ட, ஹனிமூன் போனா ஜாலியா இருக்கும். ஹோட்டல்ல தங்கிக்கிடலாம், விதவிதமா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், ஊரு சுத்தலாம், டிஃப்ரெண்ட் பிளேஸ் பார்க்கலாம், நல்லா இருக்கும். விதவிதமா சாப்பிடலாமோ? ஆமா, உனக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா வித்தியாசமா சாப்பிடலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படின்னு கண்டிப்பா போறேன் அஞ்சலி. நீ மட்டும் அதுக்கு நீ தனியா ஓடிராத. ஹனிமூன் ட்ரிப் நான் உன் புருஷன் கூட சேர்ந்து தான் போனோம். அவர்கிட்ட போய் முதல்ல இந்த விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. சரி